மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு பதிவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்ப்பதற்கு தேவை கண்ணு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணு எப்ப பார்த்தாலும் ரெட்டிஸாவே இருக்கு, என்னமோ குடிகாரனுக்கு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்ல. ஆமா, ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் காலையில இருந்து நைட் வரைக்குமே கூட பார்த்தா கண்ணு ஃபுல்லா பொங்கிக்கிட்டே இருக்கு. கண்ணு பொங்கி பீலையா வந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. காலையில எந்திரிக்கும் பொழுது நிறைய அந்த பீலைகளோட எந்திரிக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி கண்ணு சிகப்பா இருந்தா, கண்ணு வந்து ரெட்டிஸா இருக்கிறது மட்டும் இல்லாம கண்ணு பொங்கிக்கிட்டு பீலை வடியுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள்லாம் ஏங்க ஏற்படுது? இது வந்து கண்ணோட பிரச்சனை தானா? உண்மையிலேயே இதை நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த ஒரு அடிப்படையான காரணத்தை தெரிந்து உங்களுடைய கண்களை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. பார்க்கலாம். இப்ப கண் என்பது ஒரு தனிப்பட்ட ராஜ உறுப்பு அல்ல. அதை முதல்ல அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இது வந்து ஒரு சென்சோரியல் ஆர்கன். ஆமா, இது வந்து ஒரு சென்சோரியல் ஆர்கன். நம்ம உடம்புல ஒரு 5 சென்சோரியல் ஆர்கன் இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு கொண்டு போய் பிரெயின்ல பதிவு பண்றதுக்கு, நம்ம உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான சிக்னல்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு ஃப்ளவரை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ல கண்ணில் பார்த்த உடனே போய் நமக்கு வந்து பிரெயின்ல சொல்லி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளவர் நமக்கு முன்னாடி இருக்குது, அதை வந்து எடுங்க பிடுங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல்லாம் வந்து கையில பிடுங்குறோம். இப்படி வந்து கண் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு செயல்படுது. ஒரு பழம் ஒண்ணு பாக்குது, பார்த்த உடனே கண் உடனே சிக்னல் போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு மூக்கு வழியாக அங்க வந்து போகுது அப்படியே. அப்புறம் உடனே அந்த பழத்தை வந்து கையில தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிக்னல் வருது. அதை சாப்பிட்டு நாக்கின் மூலமா அதனுடைய சுவை அறியன்னு சொல்லி சுவையே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நாக்குக்கு போயிருது. இது மாதிரி சென்சோரியல் ஆர்கன்ல வரக்கூடியது நம்மளுடைய கண். அப்ப இது ஒரு ராஜ உறுப்பு அல்ல. இந்த சென்சோரியல் ஆர்கன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்குது. அப்பனா நான் என்ன சொல்ல வரேன்னா, கண் என்பது ஒரு தூதுவராக செயல்படுறாரு. ஓகேங்களா? ஏதோ ஒரு ராஜ உறுப்புக்கு இவர் தூதுவராக செயல்படுறாரு. அந்த ராஜ உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண் மூலமாக காமிப்பாரே தவிர கண்ணுலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கணும். அதை முதல்ல அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆமா. இன்னைக்கு கண்ணு மாதிரி ஒரு கேமரா இப்போ வரைக்கும் உலகத்துல கண்டுபிடிக்கவே படலாங்க. அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவோ ஐபோன் வந்துருச்சு, நிறைய டிஜிட்டல் கேமராஸ் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. சினிமாவில் ஷூட்டிங்காக வந்து பயன்படுத்தக்கூடிய கேமராலாம் 1 கோடி 3 கோடின்றாங்க. ஆனாலும் நம்ம கண்ணுக்கு இணையாக இன்னும் ஒரு கேமரா கூட கண்டுபிடிக்கப்படலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கண்ணை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அப்ப இந்த கண்ணு ரெட்டிஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஓகேங்களா? அப்ப கண்ணுல பீலை வடியுதுன்னா என்ன அர்த்தம்? ஓகேங்களா? அப்ப இதை நம்ம பாதுகாத்தே ஆகணுமே. இதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. உங்களுடைய கல்லீரலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது தூதுவராக யாரை பயன்படுத்துவார் அப்படின்னா நம்ம கண்ணை தான் பயன்படுத்துவார். கல்லீரல் சூடானா உங்களுடைய கண் சூடாகும், கண்ணு பொங்கும். அப்ப கண்ணு பொங்குதுன்னா உங்களுடைய கல்லீரல் சூடா இருக்குன்னு அர்த்தம். கண்ணு ரெட்டிஸ் ஆகுதுன்னா உங்களுடைய கல்லீரல் இன்னும் சூடாக இருக்குன்னு அர்த்தம். நீங்க பாருங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு தான் கண்ணு ரெட்டிஸ் ஆகுது, ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு தான் கல்லீரல் பாதிப்படையுது. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் ஆகுறாங்க. இது நம்ம காமனா தெரிஞ்ச விஷயம், ஆல்கஹால் சாப்பிட்டா கல்லீரல் பாதிக்கப்படும்னு. அப்ப ஆல்கஹால் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கல்லீரல் வந்து என்னெல்லாம் சிரமப்படுது, எவ்வளவு கஷ்டப்படுது, உள்ள போராடிக்கிட்டு இருக்கிறத உடனடியா கண்ணுல காமிக்குது. ஆனா நம்ம கண்ணு ரெட்டிஸ் ஆகுங்க, ஆல்கஹால் சாப்பிட்டா கண்ணு ரெட்டிஸ் ஆகுங்கன்ற மாதிரி நம்ம பதிவு பண்ணிட்டோம். உங்களுடைய கல்லீரல் அந்த இடத்துல வந்து பயங்கரமா கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத உங்களுடைய கண்ணு காமிக்குது. உங்களுடைய கல்லீரலுடைய அந்த கடுமையான உழைப்பை குறைத்தால் உங்களுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரைட் ஆகும். அப்ப கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளே உங்களுடைய கண்ணில் பாதிப்புகளாக காமிக்குது அப்படின்றதான் சொல்ல வரேன். அப்ப கல்லீரலை சரி செய்தால் உங்களுடைய கண்ணோட பிரச்சனையும் நீங்க சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்றதான் விஷயம். ஓகே, அப்ப உங்களுடைய கல்லீரலை எப்படி சரி செய்யறது அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்ப அந்த கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டிஸா வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குன்னு சொன்னோம். அப்ப கல்லீரல் சூடை நம்ம வந்து குறைச்சாகணும் இல்லையா? என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து ஈஸியான சொல்யூஷனா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கொடுக்கறத குறைக்கணும் கண்ணுக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நைட்டு 10 மணி 12 மணி 2 மணி அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முழிச்சு செல்போன்ல
நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா. படங்களோ அல்லது இன்னைக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்போனு லேப்டாப் அப்படிதான் வந்துருச்சு. ஆமா, அதுவும் இந்த கோவிட் பீரியட்ல ஒரு 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்லைன் மூலமாக கல்வி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. அப்போ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்போன்ல வந்து பார்த்து அவர்களுடைய கண் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கெட்டு போய் இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. கண் அந்த அளவுக்கு எடுத்துட்டோம். ஆமா, அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த இனிமேலாவது கொஞ்சம் மாத்துவோம். இன்னைக்கு நம்ம பாத்ரூம் போனா கூட செல்போன் இல்லாம போறது இல்லை. அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு வந்து உருவாயிருக்குது இல்லையா. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. அப்ப இரவு நீங்க உங்களுடைய கண்ணை பாதுகாக்கணும்னா இரவு நீங்க பிஃபோர் ஸ்லீப் 1 ஹவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செல்போனை தூக்கி ஓரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க 10 மணிக்கு படுக்கக்கூடிய நபரா 9 மணில இருந்து செல்போனை பயன்படுத்த வேண்டாம். அது உங்களுடைய கண்ணுக்கு பாதிப்பு. கண் பாதிப்படைவதாலும் உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்படும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இரவு தூக்கம் கெட்டு போச்சுன்னா கல்லீரல் தாங்க பிரச்சனை. அப்ப கல்லீரல் பிரச்சனைன்றத கண்ணு மூலமா காமிக்குங்க. அவ்வளவுதான். இவர்னால அவரும் பாதிப்படையலாம், அவர்னால இவரும் பாதிப்படையலாம். புரிஞ்சுக்கங்க. அப்ப நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்போன் பார்க்கக்கூடிய நேரத்தை முதல்ல குறைங்க. இரவு நல்ல தூக்கத்துக்கு கொண்டு போங்க. இது ரொம்ப பெட்டர். உங்களுடைய கண்ணை ரெட்டிஸ் ஆகாம பாதுகாக்கும். கல்லீரலை குளிர்ச்சியா வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தினால் உங்களுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிஸ் மாறும் சொல்லி சொன்னோம்ல. எப்படி குளிர்ச்சி பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இரவு படுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொட்டு ஓகே விளக்கெண்ணெய் போதும். ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் நைட்டு படுக்கும் பொழுது உங்களுடைய கண்ணுல விடுங்க. இடது கண்ணுல ஒரு சொட்டு, வலது கண்ணுல ஒரு சொட்டு. அவ்வளவுதாங்க. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கெண்ணையே உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஐரிஸ், அந்த ஸ்க்ளீரா, இந்த ஏரியா ஃபுல்லா வர்ற மாதிரி கண்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுழச்சுங்க. அப்படி சுழற்றுங்க. கண்களை லைட்டா மூடி தரங்க. அப்படியே வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லா பக்கமும் பரவும். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து விளக்கெண்ணெய் விடப்படும் பொழுது உங்களுடைய கண்ணுல எரிச்சல் தெரியலாம். ஏன்னா அந்த வெப்பம் வெளியேறணும்ல, எரிச்சல் தெரியலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூலாக ஆரம்பிக்கும். இதை விட்டுட்டு கண்ணை மூடி நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவீங்க. இதை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுடைய அன்றைய தூக்கம். உங்களுடைய கண் குளிர்ச்சி ஆகிறத உங்களுடைய உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் தெரியும். அதன் மூலமாக கல்லீரல் குளிர்ச்சியாகதையும் உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். இரவு படுக்கும் பொழுது ஒரு சொட்டு நம்மளுடைய கண்ணுல இந்த விளக்கெண்ணையை விட்டு படுத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீலை அதிகமா வந்துகிட்டே இருக்கும்ல, அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பீலை வந்து ஒரு 2-3 days வரும். அதுக்கப்புறம் இதை நீங்க டெய்லி கண்டினியூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு பீலையே அடுத்து வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. காலையில கண்ணு பிரைட்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கண்ணுக்கு வசீகரம் கூடும். கண் பார்வை அதிகரிக்கும். உங்களுடைய பார்வை குறைபாடுகள் நீங்கும். அதாவது பவர் கூடிருச்சுங்க சொல்றீங்கல்ல, டெய்லி நைட்டு கண்ணுல வந்து ஒரு சொட்டு மட்டும் விளக்கெண்ணையை விட்டுட்டு நைட்டு படுத்துட்டு வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. அதாவது நம்ம வந்து பரீட்சை ஹால்ல பரீட்சை எழுதும் பொழுது இந்த வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படி எட்டி எட்டி பாத்துறது, டிஸ்டன்ஸ்ல இருந்தே வந்து யாராவது பிட் அடிக்கிறாங்கன்னா பாத்துருவாங்க. அப்ப வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா, டேய் அந்த வாத்தியாரு கண்ணுல விளக்கெண்ணையை ஊத்திட்டு பாக்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்டுங்களா. ஏதோ ஒரு விஷயத்த மறைமுகமா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த பையனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, கண்ணுல விளக்கெண்ணையை விட்டா கண்ணு பிரைட்டா தெரியும் அப்படின்னு. ஆனா கண்ணு பிரைட்டா தெரியணும்னா கண்ணுல விளக்கெண்ணையை விடணும்ன்றத அந்த இடத்துல மறைமுகமா நம்ம சொல்லி வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். ஆமா, அப்ப தினம்தோறும் கண்ணில் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு வந்தோம்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பகல்லையும் நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு விஷயங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கண்ணை நீங்க உங்களுடைய பவர்ல இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு இது நிச்சயமா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய கண்ணு ரெட்டிஸா இருக்குதா, ஃபர்ஸ்ட் நாளே டிஃபரெண்ட் தெரியும். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஸ் வந்து மாறும். ரொம்ப வருஷமா ரெட்டிஸா இருந்துச்சா தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு வித்தின் 7 daysல அப்படியே ரெட்டிஸ் மாதிரி ஒயிட்டா மாறும். அதை உங்க கண் கூட பார்க்க முடியும். அதே போல பீலையில் இருந்தும் அந்த கண் பீலை வருதுல அதுல இருந்தும் நீங்க வந்து வெளிவர முடியும். கண்ணு பிரைட் ஆகும். கண்ணு அழகானால் தான் உங்க ஃபேஸ் அழகா தெரியும். அடுத்த வரை வசீகரிக்கக்கூடியது உங்களுடைய கண். வசீகரமான கண்ணா மாற்றுவதற்கு இதை பயன்படுத்தி வசீகரமாக மாற வாழ்த்துக்கள். நன்றி.